வழியாக குளிச்சு முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போக வேண்டியதான். நேற்று தான் வந்து மாவு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஆக்சுவலாக ஒரு பாக்கெட் மாவு பார்த்திங்கன்னா 2 நாள் வரும். என்னன்னு தெரில, மாவு இல்லை. என்னோடய டீம் பார்ட்னர் ஆல்ரெடி சுட்டு வச்சுட்டாரா என்னன்னு தெரில. போய் பார்ப்போம் தோசை இருக்கான்ட்டு. ஒரு கவர் இருக்குது. தோசை ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டீம் பார்ட்னர் வந்து சமைச்சு வச்சு சுட்டு வச்சிட்டான் தோசையை. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். சட்னி இருக்குது. ஸோ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சாப்பிட போகிறீங்கன்னா நேற்று நைட்டே வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி பேக்கெட் போட்டு கட்டி வச்சுருவோம். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு கிளம்ப முடியும். சாப்பிட்டுட்டு ஸோ நான் கோயிலுக்கு போவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ரெடியாகி கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கீழே போயிட்டு ஸோ பஞ்ச் அடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு போக வேண்டியதான். இங்கேருந்து பக்கத்தில் தான் கோயில். பட் என்னோட சைக்கிளில் கொஞ்சம் ப்ராப்ளம்னால சைக்கிள் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சைக்கிளை என்னோட பழைய ரூம் பக்கத்தில் ஒரு சைக்கிள் கடை இருக்குது, அங்கே போயிட்டு சைக்கிளை ரெடி பண்ணிவிட்டு திரும்பி அங்கேருந்து இங்கே வர போகிறோம். ஸோ இதுதான் இன்னைக்கோட பிளான். இன்னைக்கு லீவ் போட்டதுக்கு ஸோ முருகரை போய் பார்த்து தரிசனம் பண்ணி ஸோ அவரோட அருளை வந்து நம்ம பெற போகிறோம். ஸோ வாங்க. நான் ஏன் 10 மணிக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தைப்பூசன்றனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோயில் திறந்தா இருக்க போகுது. ஸோ அதனால் மட்டும்தான் இப்போ நான் கிளம்புறேன். ஸோ நம்ம சைக்கிளில் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ ரீசெண்டாக இன்னொரு இது ஓப்பன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நம்ம சைக்கிளை போய் பார்க்குறேன். நம்ம சைக்கிளோட அந்த ஹேண்ட்பேர் வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப மோசமாக அப்படியே வளைஞ்சிருக்கு. ஸோ அதை போயிட்டு இன்றைக்கி டைட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த கடையில் சைனீஸ்காரன் அவன் பேசுகிறது எனக்கும் புரிய மாட்டேங்குது, நான் பேசுகிறது அவனுக்கும் புரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம சைக்கிள் இதான் ஸ்குவாட், நம்மளோட ஸ்லைடு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹேண்ட்பேர் மட்டும் தனியாக திரும்புது, டயர் பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் இருக்குது. ஸோ இதை மட்டும் ரெடி பண்ணிட்டா ஸோ சைக்கிள் வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான் சைக்கிளை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு. ஸ்குவாட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் வந்து ரீச் பண்ணிட்டோம். பட் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆளே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆளுங்க போய்கிட்டு வந்துக்கிட்டும் இருப்பாங்க. பட் என்னன்னு தெரில, இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன், பட் ஆளே யாரும் இல்லை. ஒரு தைப்பூசம் இருக்கா என்னன்னே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ பக்கத்தில் போனால் தான் என்னன்னு தெரியும். ஸ்குவாட் கோயில் பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் கோயில். பட் என்னன்னு தெரில, கூட்டம் பார்த்திங்கன்னா ஆளுங்கள்லாம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்காங்க. மேபி வந்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு நம்ம சைக்கிளை பார்க் பண்ணிவிட்டு நம்மளும் வந்து கோயிலுக்குள்ளே போக வேண்டியதுதான். ஸோ உள்ளே வந்து பேக் எடுத்துகிட்டு போகலாம். சரி, எதுக்கு நம்ம பேக்கையும் வந்து சைக்கிளே சேர்த்து லாக் பண்ணிவிட்டு ஸோ கிளம்பிட்டேன் கோயிலுக்கு போயிட்டு. ஸோ மேபி ஒரு 1/2 ஹவரில் பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பழைய ரூமுக்கு போக வேண்டியதான். இதுதான் பார்த்திங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் கார்டு. ஸோ ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோயில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து செம்மையாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இந்த கோயில், ஜூராங்கிஸில் உள்ள கோயில். ஃபைனலாக கோயிலுக்குள்ளே ரீச் பண்ணிட்டோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து கேட்டதுக்கு காலையில் எல்லோரும் வந்துட்டு போய்டுன்னு சொன்னாங்க. நான் கரெக்டாக கோயில் உள்ள என்ட்ரு ஆகும்போது மணி பார்த்திங்கன்னா 11:30. ஸோ சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு ஸோ கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கள் அன்னதானத்துக்கு தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீபம்லாம் ஏற்றிருந்தாங்க. இங்கே ஒரு லைன் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு எல்லாம் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் போயிட்டு ஜாயின் ஆகிட்டோம். பட் கோயிலில் சாமி கும்பிடத்துக்கு ஆள் இருந்தாங்களோ என்னன்னு தெரில. பட் அன்னதானம் அப்போ பார்த்திங்கன்னா நிறையா பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா ரவுண்டு பெருசாக இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுற இடம் பக்கத்துலேயே ரீச் ஆகிட்டோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த மயில் மாதிரியான டிசைன்ஸ், அதுக்கப்புறம் நிறையா டிசைன்ஸ் கொடுத்து யூனிக்காக இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா மண்டபம். என்ன சாப்பாடு போட்டான்னு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், வடை, ஒரு அல்வா, அதுக்கப்புறம் அப்பளம் போட்டிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ சாமி பிரசாதம் நல்லா தான் இருக்கும். ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கோயிலை விட்டு கிளம்பிட்டேன். ஸோ நீங்கள் தைப்பூசத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்திங்கன்னா சாமி கூப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்லைடை தூக்கிட்டு நம்ம பழைய ரூமுக்கு போயிட்டு சைக்கிளை ரெடி பண்ணிட்டு ஸோ பழைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாம். எப்படி நிப்பாட்டிட்டு போனோமோ அதே மாதிரி நம்ம ஸ்லைடு வந்து நிற்கிறோம். பேகு ஸோ எல்லாமே அப்படியே இருக்குது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிசிடிவி எல்லாமே இருக்கும். ஸோ சில இடங்களில் வந்து அப்படி இருந்துமே தூக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பி கேர்ஃபுல். நம்மளோட பொருளை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ.